வணக்கம் மலத்தோலா. தமிழகத்தோட சட்டமன்ற தேர்தலோட தேதி இன்னைக்கு வெளியாயிருக்கு. இதை ஒட்டி தமிழகத்துல இருக்க அனைத்து கட்சிகளும் பரபரப்பா செயல்பட்டு இருக்காங்க. அந்த விதத்துல புதிதாக தொடங்கப்பட்ட டிவிகேவின் அரசியல் வியூகங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கோம். இன்று நம்மோட ஐதுவாவோட மாநில துணை செயலாளர் தொடர் பாக்கியலட்சுமி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். இறுதியா வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா டிவிகே பிஜேபி கூட்டணி உறுதியா இல்ல, அவங்க கூட்டணி இல்ல, தனியா தான் நிக்க போறோம்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சிருக்காங்க. இது எப்படி சொல்லுது? இது எந்த அளவுக்கு உண்மை? மறைமுக கூட்டணியா தான் இருக்குமா? உங்க பார்வையில அது எப்படி இருக்கு? எங்க பார்வையில இப்ப வரைக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் கருதுறோம். ஏன்னு சொன்னா 2 பேருக்குடைய கொள்கையும் வேற வேற. இவரு நான் முதல்வரா வந்தா நான் தாய்மாமன் சீர் கொடுப்பேன், அண்ணன் சீர் கொடுப்பேன், இப்படி எல்லாம் டைலாக் நிறைய அடிச்சுட்டாரு. அப்ப போய் அங்க போய் கூட்டணி வச்சாருன்னா அங்க யார் முதல்வர்ன்ற கேள்வி ஒண்ணு இருக்குது. அப்படின்னால நான் முதல்வரா, எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதல்வர் வேட்பாளர் அவரும் எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு வர்றாரு. இப்ப பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமே இந்த போட்டியில இருக்கையில இவர் போய் உள்ள நுழைஞ்சாருன்னா இவர் எந்த இடத்துல இருப்பாருன்னு இருக்குல்ல. அப்ப இவர் இவ்வளவு நாள் வீரவசனம் பேசுனதுல அதுக்கு எதுவும் சம்பந்தமே இருக்காதனால இவர் உள்ள கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்றது தெளிவா தெரிகிறது. ஆனா அடிக்கடி விசாரணை அது இதுன்னு டெல்லிக்கு போயிட்டு வர்றதுனால எங்க எது மிரட்டப்படுவார்களா என்னன்றது ஒரு கேள்வியும் இருக்கு. இறுதியா அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கூட்டணி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த அறிவிப்புன்றது மக்கள் எதிர ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்குமா? ஓ ஆமா, ஒருவேளை விஜய் உண்மையாவே பிஜேபி எதிர்த்துட்டாரு, எங்களோட ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு தான் அப்படின்ற சூழ்நிலை இந்த அறிவிப்புக்கு அப்புறமா வந்திருக்குமா தோழர்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா அப்போ இது இந்த அறிவிப்புக்கு முன்னாடி ஒண்ணும் விஜய் மேல ஒரு சிறிய கூட்டம் வேணா விஜய் விஜய் விஜய்னு சுத்திட்டு இருந்தாங்களே தவிர பெரும்பகுதி மக்கள் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் சொல்லல. அதனால இவர் பிஜேபிக்கு போகல, அதனால இவர் இந்த கொள்கையில இருந்து மாறிட்டாரு, அப்படி இவருக்குதான் ஓட்டு போடணும், இவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ஜெயிச்சு வர்றதுல குறைவு தான் வாய்ப்பு. இன்னொரு சந்தேகம் ஒண்ணு எழுது, மறைமுகமா ஒரு கூட்டணி வச்சுப்பாங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க தோழர்? கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல டெல்லிக்கு போய் போய் வருகிறாருன்றதுல அதுல அவர்களுக்குள்ள ஒரு தொடர்புல வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இன்னைக்கு நீ தனியா நில்லு, நாங்க தனியா நிக்கிறோம், எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா கூட நம்ம அணி சேர்க்கலாம் அப்படின்னு கூட அவர்கள் ஒரு கூட்டணி இருக்கும். அப்பவும் கூட நீங்க இதுல ரகசிய கூட்டணின்றதுக்கு இது சொல்லிக்கலாமே தவிர விஜயினுடைய கொள்கையும் விஜயினுடைய பேச்சும் அவருடைய ஆசைகளும் இந்த கூட்டணியில அவரை ஒண்ணு சேர்க்காது அப்படின்றது ஆணித்தனமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நபர் டெல்லிக்கு போறாரு, அதை வச்சு அவர் கூட்டணி பேசதா போறாரு, எப்படி தொடர் முடிவு பண்ண முடியும்? நம்ம எதன் அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல்ல பேசுறாங்க? கூட்டணி வைக்கிறதுக்காக அவர் டெல்லிக்கு எல்லாம் போகல. ஏன்னா டெல்லிக்கு போறதே நமக்கு தெரியும். அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் ஒண்ணுனா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அந்த 41 பேர் உயிரிழந்த வழக்குல அவர் நிறைய பிரச்சனையில மாட்டியிருக்காரு. அதோட மட்டும் இல்ல, அவர் ஒரு படம் எடுத்ததுல கருப்பு பணம் அதிகம் இருக்குன்னு சொல்லி அந்த அமலாக்கத்துறையிலும் அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. பொதுவா பிஜேபியை பொறுத்த அளவுக்கு அமலாக்கத்துறை இப்படி எல்லா துறையும் வச்சுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் மிரட்டுவாங்க. அப்படி இவரும் மிரட்டப்படலாம் அப்படின்றதுதான். அந்த மிரட்டலுக்கு இவர் அடிபணிஞ்சு சரி அப்படின்னு விட்டு கொடுத்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனாலதான் நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாலாம் பேசுறதுக்கெல்லாம் இங்க இருந்து அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி மிரட்டப்படையில அமலாக்கத்துறை ஒரு பக்கம் வழக்கு, 41 பேர் இறந்தது ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு, இப்படி இருக்கிறதுல இதுல எல்லாத்திலயும் அவர் சிக்கியிருக்கனால அது மூலமாக அவர் ஏதாவது ஒரு இடத்துல பிடியில இது பண்ண முடியும் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். அடுத்ததா வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. பர்டிகுலரா பார்த்தோன்னா விஜய் பெரம்பூர் தொகுதியில நிக்க வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் வியூகம் இருக்குமா தோழர்? ஏன் குறிப்பிட்டதான் அவங்க பெரம்பூரை சூஸ் பண்ணிருக்காங்க? அவங்க ரொம்ப காலமாவே ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருந்தது. ஸ்டாலின் தொகுதிக்கு பக்கத்துல விஜய் வேட்பாளரா நிப்பாருன்னு. ஆனா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக பெரம்பூர்னு அறிவிச்சுட்டாங்க. ஆனா திமுகல இன்னும் அவங்க எந்த தொகுதி அறிவிக்கல. அப்படி இருக்கையில கொளத்தூருக்கு பக்கத்து தொகுதி தான் பெரம்பூர் தொகுதி. அப்ப கொளத்தூர் பக்கத்து தொகுதி பெரம்பூர் தொகுதினால அவர் அங்க நிக்கிறதுக்கு நிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க பெரம்பூர்னு பாத்தீங்கன்னு சொன்னா
அங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறவங்க, அதுல கிறிஸ்தவ மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இது எல்லாம் இளைஞர்கள் இன்னைக்கு அங்க வந்து தாவேக்கால இருக்கிறது வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு, இதையெல்லாம் கணக்குல எடுத்து தான் அவர் நிக்கிறாரு. ஆனா அப்படிலாம் வந்து நம்ம போய் அந்த மக்களோட போகும்போது, இவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அங்க ஜெயிப்பாரான்றது சந்தேகம் தான். ஆனா தோழர் பிஜேபியோட அஜெண்டான்றது இங்க அவர் கடைபிடிக்கிறாரோன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பிஜேபி அவரை அமுச்சு வச்சதே காரணம் வந்து திமுக கிட்ட இருந்து கணிசமான சிறுபான்மையினோட வாக்களி பிரிச்சுட்டு வரணும். அதுக்குதான் வந்து இப்ப விஜய அமுச்சு வச்சிருந்தாங்க. சோ அந்த வகையில கரெக்டா இவர் வந்து பெருமுட்டையில நிக்கிறாரு. இது வந்து பிஜேபியோட அஜெண்டாவா? அதுக்குதான் இவர் செயல்படுறாரா? அது வந்து நமக்கு வந்து யூகத்துல எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனா அங்க வந்து சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்கிறாங்க. பொதுவா இவரே ஒரு சிறுபான்மையினர்ன்றத வெளிப்படுத்திக்கிறாரு. பல இடங்கள்ல அவர் வெளிப்படுத்திக்கிறார். அவங்க அப்பா வெளிப்படுத்திக்கிறாரு. என் மகன் வந்து சிறுபான்மையினர் தான் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. அப்ப அதுவும் ஒரு நோக்கம் இருக்கும். சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிய நாம பெறலாம் அப்படின்றது கூட விஜய்க்கு நோக்கம் இருக்கலாம் அப்படின்றதுதான். ஆனா அப்படியே சிறுபான்மையோட மக்களை கவரணும்னு நினைக்கிறவரு இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அப்ப வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அவ்வளவு வன்முறைகள் வந்து டெல்லியில நடந்துச்சு. அதுக்கு எதுவுமே குரல் கொடுக்கலையே விஜய். அப்ப மக்கள் வந்து அதை பார்க்க மாட்டாங்களா? அதுக்கே குரல் கொடுக்காத நபருக்கு நான் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலை மக்கள் இருக்க மாட்டாங்களா? பெரும்பூர் தொகுதியில வச்சுக்கணும் கூட அவர் எதுக்குதான் குரல் கொடுத்திருக்காரு? சிறுபான்மை மக்கள் வந்து தாக்கப்பட்டதை பத்தி அவருக்கு தெரியுமான்னு கூட எங்களுக்கு தெரியல. எதுக்காவது ஒண்ணு சமீபத்துல கேஸ் விலை ஏறுச்சு. அதுக்கு அவர் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா? ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரா? அது பெரும்பான்மை மக்கள் எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே பாதிக்கக்கூடிய விலை உயர்வு. இன்னைக்கு தட்டுப்பாடு நிறைய வந்திருக்குது. உலக அரசியல்ல இஸ்ரேல் ஈரானுடைய போர்னால பெட்ரோல் டீசல் கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. தட்டுப்பாட தடுக்கிற நடவடிக்கை எடுக்கணும்னு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? இப்ப எங்களுக்கு பொதுவாவே எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இவர் வந்து பிஜேபியை வந்து கொள்கை எதிரின்றாரு, திமுகவை அரசியல் எதிரின்றாரு. இது ரெண்டுக்கு என்ன அவர் வித்தியாசம் வச்சிருக்காருன்னு தெரியாது. அப்ப கொள்கை எதிரினா இவர் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல எதுலையுமே அவர் குரல் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து வட மாநிலங்கள்ல அதிகமா பாதிக்கப்படையில அவர் குரல் கொடுக்க மாட்டாரு. அப்படியே எனக்கு தெரிஞ்சு அவர் குரல் கொடுத்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னா, அது அந்த நாட்டுல நடந்தது, தமிழ்நாட்டுல நடக்கலன்னு சொல்லியிருப்பாரு. அப்படிதான் அவர் தமிழ்நாட்டை தாண்டி இன்னும் வெளியே போகல. ஆனா அவரு தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போகல. அதே போல எந்த மக்கள் பிரச்சனையிலையும் அவர் எந்த குரலும் கொடுக்கவே இல்லை. நான் தொடர்ந்து பல இடங்கள்ல சொல்லிட்டே வர்றதுதான், அவர் எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் இப்ப அங்கங்க கொஞ்சம் போராட்டங்கள் நடத்துற மாதிரி தண்ணி பந்தெல்லாம் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு கட்சிகள் வைக்கல, இவங்க கட்டாயமா தேவையா இருக்குது, அதனால அவங்க வச்சிடறாங்களே தவிர, விஜய் அவரு நேரடியா ஒரு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட்டாரு. எதுவுமே இல்லையே. விவசாயிகளுக்கான ஒரு அறிக்கையை விட்டாரு. ஆனா அதுக்கப்புறமோ அதுக்கு முன்னாடியோ எந்த அறிக்கை விட்டாருன்னு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்படி இருக்கையில இவர் சிறுபான்மை மக்களுக்குன்னு மட்டும்தான், யாருக்குமே போராட மாட்டான்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். ஆனா டிவிகே கட்சி பத்தி பார்த்தோம்னா ஆரம்பத்திலே வந்து இலவசத்தை நாங்க ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவர் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாமே வந்து இலவசமா தரக்கூடிய வகையில தான் இருக்கு. அதை எப்படி தொடர் பாக்குறீங்க? ரீசெண்டா கூட அருண்ராஜ் எப்பவுமே மேடை ஏறி எப்படி பேசுவாருன்னா இலவசம் எதிர்க்குன்னு பேசுவாரு. இன்னைக்கு ஊடகம் வழியா கசிந்த ஒரு செய்தி என்னன்னா, திருச்செங்காடு தொகுதியில எல்லாருக்கும் பாத்திரம் வழங்கியிருக்காங்க இலவசமா, அதாவது ஓட்டுக்காக. உங்க அரசியல் எப்படி தொடர் பாக்குறீங்க? மேடையில ஒரு பேச்சு, ஆனா இங்க செயல்முறை வேற மாதிரி இருக்கு. மக்கள் நம்புவாங்களா? அவர் கற்பனையில இருக்கிறாரு. நம்மள நம்புவாங்க, என்ன பேசினாலும் நம்புவாங்கன்ற கற்பனையில தாவேக்கா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சேனல்ல கூட நானே பேட்டி கொடுத்திருந்தேன். வேண்டாம் ஓசி பஸ்ன்னு அந்த பெண்களை விட்டு அவர் தான் பேச வச்சாரு. இலவசங்கள்லாம் எதுக்கு, எங்களுக்கு இலவசங்கள் வேணான்னுவாங்க. அதை விட ஒரு பெண்ணெல்லாம் பேசுனாங்க, நாங்க வந்து இது வரைக்கும் அரசு கொடுத்த எதையுமே இலவசமா நான் வாங்கினதே இல்லைன்றாங்க. ஆனா இந்த அரசுன்னு இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க ரேஷன் கடைகள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை 2000 கொடுத்தாங்க, 6000 கொடுத்தாங்க. இது எதையுமே வாங்காம இருக்கவே முடியாது. ரேஷன் கார்டு உள்ளவங்க அத்தனை பேருக்குமே கொடுத்தாங்க. அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பொய்யான பேச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இலவசங்கள் இல்ல வேண்டான்றது வந்து மத்த கட்சிக்கு தான், தாவேக்காக்கு கிடையாது. அதுதான் வந்து இலவசங்கள் கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா தாவேக்கா வந்து இப்ப இருந்தே அவங்க வந்து பாத்திரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து இப்ப வந்து தேர்தல் வந்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு. இப்ப தேர்தல் அறிவிப்புகளே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பா இருக்குது. எதுவுமேவும்
அது சாத்தியம் இல்லைன்றது இருக்கு. ஆனா இப்ப இன்னும் கூட தேர்தல் நெருங்கி வரையில இன்னும் என்ன அறிவிப்பாங்களோ தெரியாது. ஆனா அவரோட தேர்தல் அறிக்கை மூலியமா நிறைய மக்களை கவர்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததா இலவசம் பத்தி ஒரு விஷயம் நம்ம பேசிருந்தோம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எல்லா அரசுகளும் ஒரு இலவசம் கொடுத்தாங்கன்னா தகுதி பார்த்துதான் அவங்க இலவசத்தை கொடுப்பாங்க. இப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா இலவசங்கள் எல்லாமே தகுதியே கிடையாது, அனைத்து மக்களுக்கும் போய் சேரும்னு சொல்றாரு. இது இது எப்படி சொல்ல நியாயமான ஒரு விஷயம் தானே இது? ஏன்னா இலவசம்ன்றது இல்லாத மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். அதை நான் தகுதியே பார்க்க மாட்டேன், எல்லா மக்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரு மக்களுடைய மனநிலையை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டவரு. அப்படின்னு கூட நினைக்கலாம். என்னன்னா பொதுவா இப்ப இந்த ரூ. 1000 பணம் வர்றது நீங்க பாத்தீங்கன்னா, அரசு அவங்க கணவர் அரசு வேலையில இருப்பாங்க. நிறைய வீடு வாடகை விட்டு சொந்த வீடுக்காரங்க கூட இருப்பாங்க. அப்ப அவங்க எங்களுக்கெல்லாம் ரூ. 1000 வரல, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, இந்த ரூ. 5000 வரல இப்படின்றதான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்து என்ன வரும்னா, நாங்களும் தானே வரி கட்டுறோம், நீங்க நாங்க கஷ்டப்படுறோமா வசதியா இருக்குமான்னு இல்ல, நாங்களும் வரி கட்டுறோம், நாங்களும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கோம், அப்ப எங்களுக்கும் இது கிடைக்கணும்ல அப்படின்றது அவங்களுடைய கேள்வியா இருக்கும். அந்த கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க? நானும் வரி பணம் தானே கட்டுறேன், எனக்கு அந்த சலுகைகள் கிடைக்க மாட்டேங்குன்றாங்க. அந்த கேள்வி தவறா பார்க்க முடியாது. நீங்க அந்த கேள்வியை தவறா பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவாவே மனிதர்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள்ல இருந்து அவங்க சொல்லக்கூடிய அவங்க நியாயத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா அரசு உண்மையிலே இன்னைக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த இந்த பணம் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற ஒரு பையன் நானு 10 நாள் இந்த 1000 ரூபாயில தான் நான் சாப்பிடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறான். அப்ப அந்த கஷ்டப்படுற பேருக்கு இது உதவுதுன்றதான் நாம அதை பார்க்கணும். அதே நேரத்துல இந்த மாதிரி உதவிகள் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வறுமையில உள்ளவங்களுக்கு கிடைக்கிறது தான் ஒரு பொருத்தமா இருக்குன்னு அதை பார்த்து செய்யறாங்க. அது மாதிரி இவர் நான் எல்லாருக்கும்ன்றது நான் திரும்ப திரும்ப நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாரும் வாங்குறதுக்கு தயாரா தான் இருக்கும். எதையுமே நம்ம பெண்கள் கொடுக்கறது வேணான்னு சொல்லக்கூடாது, வேணான்னு சொல்றது இல்ல. ஆனா இந்த கொடுக்கறதுக்கான உங்களுக்கு மாற்று பொருளாதாரத்தை வருமானத்தை சேர்க்கறதுக்கான திட்டம் என்ன இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் இவர் இந்த இலவசங்கள் எல்லாம் அறிவிச்சுட்டே இருக்கிறாரு தொடர்ந்து. ஆனா நான் இது வழியா பொருளாதாரத்தை நீட்டிடுவேன், இது வழியா பண்ணிடுவேன் அப்படின்னு ஏதாவது எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? அவர் எழுதி வச்சத மேடையில பேசிட்டு போறதுதான். அப்படி இருக்கையில அவருக்கு மாற்று எல்லாமே இல்லாம இது இந்த இவ்வளவு அறிவிப்புகள் அறிவிக்கிறது, வாய்க்கு வந்ததை எதை வேணாலும் அறிவிச்சுட்டு போலான்னு பொய் பிரச்சாரமா இருக்கிற மாதிரிதான் நான் கருதுறேன். மாற்று அரசுலாம் இதுதான் தொடர் மாற்றம். எந்த ஒரு ஊழல் கட்சி கூடயுமே எந்த ஒரு தீய சக்தி கூடயுமே அவர் கூட்டணி வைக்காம இருக்கிறாரு. இது மாற்றுன்னு எப்படி ஏத்துக்க முடியும்? எந்த தீய சக்தி கூடயுமே நீங்க வைக்க வேணாம். அவர் சொல்ற மாதிரி திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு அரசியல் எதிரி, பிஜேபி ஒரு கொள்கை எதிரி, அதிமுகவா எந்த பார்வையில பாக்குறாருன்னு தெரியல, நாம் தமிழரோட அவர் என்ன பார்வையில இருக்காருன்னு தெரியல. அதை விட நிறைய நல்ல கட்சிகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. இல்ல இவங்க எல்லாம் சரியில்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு நேர்மையான கட்சி அவரால எங்கேயும் சொல்ல முடியாது. அப்ப அந்த நேர்மையான கட்சியோட இவருக்கு இணைஞ்சு நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு எங்கேயாவது பேசினாரா? எந்த கட்சியோட எந்த அரசியல் கட்சி தலைவர் கூட இவர் பேசியிருக்கிறாரு? ஒரு தோழமையோட கூட அவர் யாரு கூட எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? பேசாம மாற்று நல்லதானே, இவர் மாற்று நோக்கி போறாருன்னா என்ன மாற்றம்ன்றது இருக்கணும். ஆனா அந்த மாற்றம்ன்றது என்ன அப்படின்றது புரியாம ஒரு புதிரா இருக்குது இல்ல. ஆனா கூட்டணி கட்சியே இல்லாம நம்மளுக்கு தெரியும் கூட்டணின்றது ஒரு கட்சிக்கு அதுவும் தேர்தல் டைம்ல எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்படி கூட்டணியே இல்லாம ஒரு கட்சி தனித்து நிக்குதுன்னா அது எவ்வளவு ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் சொல்லுற அவங்களுக்கு? அது சாத்தியமா? கூட்டணியே இல்லாம ஜெயிக்கிறது சாத்தியமா டிவிகே கட்சி பொறுத்த வரையும்? எந்த கட்சிக்குமே சாத்தியம் கிடையாது. டிவிகேக்கு மட்டும் இல்ல, எந்த கட்சிக்குமேவும் கூட்டணி இல்லாம இன்னைக்கு தேர்தலை சந்திப்பது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே அது சாத்தியம் இல்லைன்றது ஒவ்வொரு தேர்தலும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு பெரிய ரசிகரா தான் மக்கள் மத்தியில அவர் பதிவாயிருக்கிறாரு. எங்களுக்கு என்னன்னா இவர் இன்னும் எந்த கற்பனையில இருக்காருன்னு தெரியல. சிவாஜி இறந்து கூட இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். இறந்து இப்பவும் கூட சிவாஜி ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்க. சிவாஜி தேர்தலில் நிக்கும் போதும் கூட நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் மாதிரி நாமளும் தேர்தல்ல போட்டி போட்டா நம்மளும் ஜெயிச்சிடலாம், டெபாசிட் கூட வாங்கல. அவ்வளவு பெரிய நடிகரும் உலக நாயகனாக உலக நாயகன் கமலை விட சிவாஜியுடைய நடிப்பு உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. ஆனா அவருக்கே ஒன்னும் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைமையிலதான் சிவாஜி ஒரு தேர்தலை சந்திச்சாருன்றதுதான்.
அப்படி இருக்கையில இவர் எப்படி ஆஹ் இது காத்து சொல்லுவாங்க, ஆடி காத்து அடிக்குதுன்ற மாதிரி இப்போ ஒரு அலை அடிக்குது, தாவேக்கா அலை அடிக்குது. இந்த அலை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்லாம் கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கையில கூட்டணி இல்லாம இவர் கற்பனையில வேணா அது ஜெயிக்க முடியுமே தவிர யதார்த்தத்துல அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே இதுல இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பிரச்சாரம் ஒரு பெரம்பூர் தொகுதியில இருந்து ஆரம்பிக்க போறாரா. இவங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கல, அவ்வளவுதாங்க நான் நம்புறேன் டிவிகேவை அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களும் சரி சில பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லலாம், இறுதி என்ன சொல்லுவீங்க? நீ ஓட்டு போடுவது, அவர்களை தேர்தல் வேலை செய்வது அவரவர்களுக்கான உரிமை. நாம அதுல நீங்க இதை பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பொதுவா நம்ம பிரச்சாரங்கள் என்னன்னா, இப்ப நாங்க வைக்கக்கூடிய நிறைய இப்ப சர்வதேச பெண்கள் தினத்துல ஒரு கோரிக்கை சாசனம்னா வெளியிட்டோம். அதுல பெண்கள் பாதுகாப்பு கூடிய இந்த திட்டங்கள்லாம் வரக்கூடிய அரசு அமல்படுத்தணும்னு சொல்லி பல கோரிக்கைகள் எல்லாம் நாங்க கோரிக்கை சாசனமா வெளியிட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யோசனை பண்ணணும். இவர்கள் வந்தால் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பான கல்வி கிடைக்குமா, வேலை பாதுகாப்பான வேலை கிடைக்குமா, இன்னைக்கு வேலை பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதே நேரத்துல பெண்கள் தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய பாதுகாப்புன்றாங்க, பெண்களுக்கான உரிமையும் கிடைக்கணும், பெண்களுக்கான பாதுகாப்பும் கிடைக்கணும். அது கிடைக்குமா அப்படின்றத இதுவரைக்கும் எத்தனையோ கட்சிகளை பார்த்திருப்பாங்க. அப்ப அதுல அவர்களுக்கு எது நல்ல கட்சி, எது இது வரைக்கும் பெண்களை பாதுகாத்திருக்குது, எது கல்விக்கான உதவி செய்திருக்குது. இன்னைக்கு நிறைய நீட்டு தேர்வுல பிஜேபி மத்திய அரசு எவ்வளவுலாம் நம்மள புறக்கணிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடணும்ன்றதான் எங்களுடைய மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கை அதுதான். யார் வேணாலும் வரலாம். இது மீண்டும் சொன்னா ஆடி காத்து அலை வீசுவது போல வர்றாங்க. சந்தோஷம், மாற்றங்கள் வரலாம். இதே விஜய்க்கு எல்லாம் சொல்லுங்க, நீங்க கொடுக்காமே நீங்க ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்ற, ஒரு வாய்ப்பு கொடுக்காம நீங்க அவர் குறை சொல்லாதீங்கன்றாங்க. நாம அவர் எதையாவது கொஞ்சமாவது ஒரு உண்மையை பேசி மக்களோட பழகி மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் உள்வாங்கி அவர் மக்களோட இருந்து ஒரு மேடையில ஒரு 4 பேரோட பக்கத்துல ஒன்னா நின்று உட்கார்ந்து பேச கூட அவர் பயப்படுறவரு. இவர் எப்படி மக்களோட போய் நிப்பாருன்ற ஒரு அச்சம் இருக்குது. இதையெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடணும் மக்கள் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொல்லிருந்தீங்க. உங்களுடைய நேரங்களுக்கு நன்றி தோழர். மீண்டும் அடுத்த நேர்காணல சந்திக்கலாம். நன்றி தோழர். நன்றி.